ஒரு அரசர் தனது அரசவையில் உள்ள அறிஞர்களிடம், நான் எனக்காக ஒரு அழகான மோதிரம் செய்யப் போகிறேன். அதில் மிகச்சிறந்த வைரங்கள் பதிக்கப் போகிறேன். அந்த மோதிரத்திற்குள் மிக மோசமான சமயத்தில் படித்தால் எனக்கு உதவக்கூடிய ஒரு செய்தியை வைத்திருக்க விரும்புகிறேன். அது மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை மோதிரத்தில் பதிக்கும் வைரத்தின் கீழே மறைத்து வைக்க முடியும். அப்படி ஒரு செய்தி வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் யாவரும் அறிஞர்கள், மிகச்சிறந்த பண்டிதர்கள். அவர்களால் மிகச்சிறந்த உபதேசங்களை எழுத முடியும். ஆனால் மிக மோசமான தருணத்தில் உதவக்கூடிய 2 அல்லது 3 வார்த்தைகளுக்குள் அடங்கும் ஒரு செய்தியை எழுதுவது என்றால் அவர்கள் சிந்தித்தனர். தங்களது புத்தகத்தில் தேடி பார்த்தனர். ஆனால் அவர்களால் அப்படி ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அரசரிடம் ஒரு வயதான வேலையாள் இருந்தான். அவனுக்கு அவரது தந்தையின் வயது. அவன் அரசரது தந்தையின் வேலையால் அரசி சிறுவயதிலே மரணமடைந்து விட்டதால் இந்த வேலையால் தான் அரசரை பாதுகாப்பாக வளர்த்தான். அதனால் அரசர் இவனை ஒரு வேலையாளாக கருதுவதில்லை. அவனிடம் மிகவும் மதிப்பு வைத்திருந்தான். அந்த வயதானவன், நான் அறிவாளியும் அல்ல, பண்டிதனும் அல்ல, படித்தவனும். ஆனால் எனக்கு அந்த செய்தி என்னவென்று தெரியும். அப்படிப்பட்ட செய்தி ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இவர்களால் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனெனில் தன்னை உணர்ந்த ஒரு மனிதனால் தான், ஒரு ஞானியால் தான் அது போன்ற ஒரு செய்தியை கொடுக்க முடியும் என்றான். இவ்வளவு காலம் இந்த அரண்மனையில் இருந்ததால் நான் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறேன். அதில் ஒருமுறை ஒரு ஞானியை சந்தித்திருக்கிறேன். அவர் உனது தந்தையின் விருந்தாளியாக வந்திருந்தார். அவருக்கு சேவை செய்வதற்காக உனது தந்தை என்னை அனுப்பினார். அவர் விடைபெறும்போது நான் அவருக்கு செய்த பணிவிடைகளுக்கு நன்றி உரைக்கும் விதமாக அவர் இந்த செய்தியை எனக்கு அளித்தார் என கூறி அந்த செய்தியை ஒரு சிறு தாளில் எழுதி அதை சுருட்டி அரசரிடம் கொடுத்து, இதை படிக்க வேண்டாம், மோதிரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமும் முடிந்துவிட்டது, வேறு வழியே இல்லை எனும் சமயத்தில் இதை திறந்து பாருங்கள் என்றார். அந்த சமயமும் விரைவிலேயே வந்தது. அந்த நாட்டின் மீது படையெடுப்பு நடந்தது. அரசர் தனது நாட்டை போரில் இழந்தார். அவர் தனது குதிரையில் தப்பித்து ஓடினார். அவரது பின்னால் அவரது எதிரி படை வீரர்கள் குதிரையில் துரைத்து வந்தனர். அவர் ஒரு ஆள், அவர்கள் பலர். அவர் ஒரு பாதை முடிவுக்கு அதற்கு மேல் பாதை இல்லை என்ற இடத்திற்கு ஒரு மலை முகடுக்கு வந்துவிட்டார். கீழே பெரும் பள்ளத்தாக்கு. அதில் விழுந்தால் முடிந்தது. பலரால் திரும்பியும் போக முடியாது. எதிரிகள் வந்து கொண்டிருந்தனர். குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டது. முன்னேயும் போக முடியாது. அங்கே வழியே இல்லை. திடீரென அவருக்கு மோதிரத்தின் நினைவு வந்தது. அவர் அந்த மோதிரத்தை திறந்து அந்த பேப்பரை எடுத்தார். அதில் மிகச்சிறந்த பொருளுடைய ஒரு வாசகம் இருந்தது. இது எதுவும் கடந்து போகும். அந்த வாசகத்தை படித்தவுடன் அவருக்குள் மிக பெரும் அமைதி வந்து அமர்ந்தது. இதுவும் கடந்து போகும், அதுவும் கடந்து போயிற்று. எல்லாமும் கடந்து போகும். எதுவும் இந்த உலகில் தங்காது. அரசரை பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் வழிமாறி போய்விட்டனர். வேறு வழியில் அவரை தேடி சென்று விட்டனர். குதிரைகளின் குளம்பொலி படிப்படியாக குறைந்து தேய்ந்து போய்விட்டது. அரசருக்கு அந்த ஞானியிடமும் அந்த வேலையாளிடமும் அளப்பரிய நன்றி உணர்வு தோன்றியது. இந்த வார்த்தைகள் அபூர்வ சக்தி படைத்தவை. அவர் அந்த தாளை படித்து திரும்பவும் அந்த மோதிரத்தினுள் வைத்தார். பின் தனது படைகளை திரட்டி கொண்டு வந்து திரும்பவும் போராடி தனது அரசை வென்றார். அவர் தனது தலைநகரத்தில் வெற்றியோடு நுழையும் போது ஆடல் பாடலோடு கோலாகலமாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அரசர் தன்னை பற்றி பெருமையாக உணர்ந்தார். அந்த வேலையால் அவர் ரத்தத்தின் கூட நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர், இதுவும் சரியான தருணம், இந்த வாசகத்தை திரும்பவும் பாருங்கள் என்றார். அரசர், என்ன சொல்கிறீர்கள்? இப்போது நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் தோல்வியுற்ற நிலையில் இல்லையே, வேறு வழியே இல்லை என்ற நிலையில் நான் இப்போது இல்லையே என கேட்டார். அந்த வயதானவன், பாருங்கள், இதைத்தான் ஞானி என்னிடம் கூறினார். அந்த செய்தி கையாறு நிலைக்கானது மட்டுமல்ல, அது சந்தோஷ தருணங்களுக்கனும் தான். நீங்கள் தோல்வியுற்ற நிலையில் மட்டுமல்ல, வெற்றி பெற்ற நிலையில் கூட இந்த செய்தி உண்மையானது தான். நீ தொலைந்து போன சமயத்தில்